வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் நட்சத்திர பலன்கள் வழங்க இருக்கிறேன் உங்களுக்கு. அதன்படி 24/9/2024 இன்றைய நட்சத்திரங்களுக்கு உங்களுக்கு பலன் வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை. இதுவரை 5270 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க, மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கு இப்போ பலன் சொல்கிறேன். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்ப தேவைகள் இன்னைக்கு பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு உண்டுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தேடல், அதனால் புதிய தேடலால் ஆதாயம் அடையக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி, அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கலகலப்பு உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு உண்டுங்க. சந்தோஷம் நல்லாயிருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதிலே இருந்த குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாகவும் தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மிதுன ராசி, அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த படபடப்பு சடசடப்பு இதெல்லாம் நீங்கக்கூடிய நாளாகவும் உடல் நிலையில் நல்ல நலம் பெற்ற நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள், இன்னைக்கு கடைசி நேர வாய்ப்பு, உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம், செய்தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும், லாபம் உண்டு. கடகராசி, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலால் ஒரு பெரிய ஆதாயம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தின் அங்கத்தினர்களை அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு நல்லதுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முயற்சி இன்னைக்கு திருவினையாக்கும், எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சரிங்களா? சிம்ம ராசி, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். எதையும் நம்மளால் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள்லாம் இன்னைக்கு உங்களை கண்டு பயந்து ஓடக்கூடிய நாளாக இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு சூழல் அமையும். கன்னிராசி, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நீண்ட தூர பயணம் இல்லைனாலும் குறைந்தபட்ச பயணம் இன்னைக்கு இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. துலாம் ராசி, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் சந்தோஷம் தெரியக்கூடிய நாளாகவும் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு இன்று நெருக்கத்தை கொடுக்கும்.
விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகக்கூடிய நாளாக இருக்கும். விருட்சக ராசி. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனை ஒரு சக்தி பிறக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நடுத்தரமான நாள் இன்னைக்கு, அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, மீடியமாக தான் இருக்கும். தனுசு ராசி. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தினர் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் சகோதரனுடைய ஆதரவு இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வருங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. மகர ராசி. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணத்தால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. கும்பராசி. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்களை நெருங்கி வந்துடுச்சு. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விவேகம் உங்களுக்கு தேவைப்படும், எதிலையும் சிந்தித்து செயல்படுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றீங்கன்னா நல்லதுங்க, மற்றவர்களை அனுசரிக்க வேண்டும். மீனராசி. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த நாள் இன்னைக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்முகத்துடன் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கணவன் மனைவி உறவு புரிதல் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஆக அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடை பெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.